Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. வாங்க வீக்கெண்டோட vlog பார்க்கலாம். Saturday and Sunday 2 days-ஓட vlog. வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இன்னும் நான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் பாடி பெயின்லேருந்து ரெக்கவர் ஆகலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே லஞ்சில் இருந்து தான் நான் vlog எடுக்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு செமி சாலிட் கிரேவி பண்ணலாம். பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 days முளைக்கட்டி வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒயிட் கிளாத்தில் சுற்றி நல்லா ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 day 1.5 days நல்லா முளைக்கட்டிடும். ஸோ இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கு பட்டாணியை முளைக்கட்டின பட்டாணியை ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 3-4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 7-8 பல்லு பூண்டை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். பேனில் எண்ணெய் ஊற்றிக்குங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, ஒரு கடலெண்ணெய் நல்லா ஒரு தாராளமாக 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஸோ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை உங்களுக்கு ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட். நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அதனால கொஞ்சம் தாராளமாகவே நான் விட்டேன். இப்போ அந்த ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நடுவில் வதந்து விட்டு அப்படியே போட்டுருங்க. நல்லா அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த தாளிப்பெல்லாம் நல்லா வறுபடட்டும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சாதத்துலேயும் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், தொட்டுட்டு ரசம் சாதம் தயிர் சாதம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையுமே நீங்கள் அட் அ டைமில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ பூண்டு பார்த்தீங்கன்னா எதனால இதில் பூண்டு சேர்க்குறோன்னா ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு இருக்கனால உங்களுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் சில பேர்த்துக்கு வரும். அதனால பூண்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. அண்ட் பூண்டு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கு இல்லையா, அதனால நான் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்ல பெரிய தக்காளி நல்லா பெருசாக ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட், அந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லி, இதுக்கு தேவையான கொத்தமல்லி நான் கொஞ்சோண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு பாதி பங்கு எடுத்து இந்த மாதிரி தக்காளி வறுபடும் போது ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கொடுக்கும், வாசமாக இருக்கும் உங்களுக்கு டிஷ்ஷு. இப்போ தனி மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான். நான் கொஞ்சம் காரம் அதிகமாகவே தான் நான் ஆட் பண்ணேன். பிகாஸ் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் ஆர் நெய் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு காரம் தெரியாது. உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிட்டேன் தக்காளி வதங்கினோன்னே. இப்போ பட்டாணி வெந்துருச்சு. பட்டாணி ஒரு விசில் விட்டால் போதும். பட்டாணியை நான் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக இந்த பட்டாணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நீங்கள் தண்ணி தெளிச்சோ இல்லை லைட்டாக அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை ஊற்றியோ நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நல்லா நான் தாராளமாக சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்க கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, வெறும் அப்பளம் வத்தலே போதும். ஸோ இப்படி தான் சாட்டர்டே லன்ச் முடித்தோம். லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன், பிகாஸ் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டின்னருக்கு பூண்டு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 6 வரமிளகா, பெரிய வரமிளகாவா, கொஞ்சம் கல் உப்பு. இதெல்லாம் வதக்க வேணாம், ஃபஸ்ட்டு இதை பச்சையாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி மைய அரைச்சிக்குங்க.
கடுகு உளுந்து பொரிஞ்சோன்னே இதை எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரியே ஊற்றுங்க, பிகாஸ் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா கொதிச்சு வரணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த டைமில் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். கலரும் உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் மாறிடும். ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, ஈவன் சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் கூட நான் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். அட் டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டைமில். ஸோ சாட்டர்டே வந்து அப்படி தான் வீட்டிலையே எங்கேயுமே வெளியே போகல, அப்படியே வீட்டிலே எண்டாச்சு. இது வந்து சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டேன், பிகாஸ் சாட்டர்டே வந்து எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்ததுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். லஞ்சும் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி சண்டேவாது வந்து ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும். என்ன தான் நம்மளுக்கு முடியலனாலும் அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கவங்களுக்காவது செஞ்சு கொடுக்கணும்னு தோணும் இல்லையா. அதுவும் இல்லாமல் வந்து சஷ்வந்துக்கு எப்போவுமே நான் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நான்வெஜ் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பேன். பிகாஸ் சாப்பிடும் போதே கொடுத்துடணும், அவங்க நல்லா சாப்பிட்ற வயசுலேயே நம்ம கொடுத்துடணும். பிகாஸ் வளர வளர அவங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் பிடிக்கும் பிடிக்காமல் போகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி வந்து எழுந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு பால்கனிக்கு வந்தாச்சு. இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஸோ சீக்கிரமாகவே வந்து ரொம்ப வெளிச்சம் வந்துடுது ஆக்சுவலி பால்கனியில் நல்லாவே. ஸோ மட்டன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன், நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சு போய் மட்டன் வாங்கிட்டு வந்துடுங்க, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டன் வறுவல். ஸோ அதுக்கு தான் வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுட்டேன். குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமல்லி, வரமிளகாய், தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எல்லாமே வறுத்துட்டு நீங்கள் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஒரு அசைடாக அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மட்டன் சுக்கா ஒரு மட்டன் பெப்பர் ஃப்ரைன்னு நீங்கள் சொல்லலாம். இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு நல்லா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் தனியாக நான் மிளகு தூளும் ஆட் பண்ணுவேன். ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கிராம்பு, அதுக்கப்புறம் கசகசா, வரமல்லி, இதெல்லாம் சோம்பு, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க, பிகாஸ் பச்சை வாடை சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு. ஸோ பெப்பர் வந்து இதில் ஒரு அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நான் பெப்பர் பவுட்ரு வந்து நம்ம கிரேவி செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இதுக்கு ஆட் பண்ணுங்கள், பிகாஸ் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வதங்கினோன்னே வேக வச்ச மட்டன் வந்து நல்லா ஒரு 5-6 விசில் நல்லா பஞ்சு போல் வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணி பெப்பர் கொஞ்சம் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது மட்டன் குழம்பு. ஸோ குழம்புக்கும் நான் மசால் காமிச்சிருப்பேன் நான். ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வச்சுக்கிட்டேன், பிகாஸ் அது மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தொக்கு மாதிரி பண்ணதுனால இது கொஞ்சம் குழம்பு வந்து நான் தண்ணியாக வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் சஷ்வந்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு தான் நான் சாப்பிட வந்தேன். ஸோ அதுதான் சஷ்வந்த் சொல்கிறாரு, அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு ரொம்ப லேட்டாக வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா எப்போவுமே வீட்டில் நான்வெஜ் செஞ்சால் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் நான் வச்சுடுவேன், பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக சாப்பிடணும். ஸோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் சாப்பிட உட்காரையில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 3:30 ஆகிடுச்சு, பிகாஸ் ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அவங்க சீக்கிரம் ஷாப் போயிட்டாங்க. பட் என்னவோ தெரியல, நேற்று மட்டன் ஷாப்பில் அவ்வளோ பெரிய க்யூ. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலி போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours கிட்ட ஆகிடுச்சு. பக்கத்தில் தான் ஷாப்பு, பட் அதுக்குமே அவ்வளோ பெரிய க்யூ.
ஸோ நான் ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே எல்லா மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அட்லீஸ்ட் வந்து இந்த டைமுக்கு அது ஹஸ்பண்டுக்கும் சஷ்வந்துக்கும் ஒரு 2 o'clock நான் லன்ச் முடிச்சிட்டேன், 2:30 அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பொறுமையாக வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3:30 போல் வந்து உட்காந்தேன். ஸோ அந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் என்னோடய த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ எதமாக இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சஷ்வந்த் ஒரே குஷி. பிகாஸ் சாட்டர்டே நாங்கள் எங்கேயுமே போகல, எனக்கு முடியாததுனால. சண்டேவுமே எனக்கு முடியல. பட் சஷ்வந்துக்காக சரி ஓகே அவனுக்காக வெளியே போகலான்னு சொல்லி கிளம்புனோம். அதான் அவருக்கு ஒரே ஹாப்பி, ஒரே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார். ஸோ கிளம்பி மால் வந்துட்டோம். பிகாஸ் அவனுக்கு வந்து மால் போகணும், ஹேம்லேஸ் போகணும், ஃபன் சிட்டி போகணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் மால் வந்துச்சு. மாலில் பயங்கர கூட்டங்க, பயங்கர டிராஃபிக்கு. சுத்தமாக வந்து வண்டியெல்லாம் நகரவே முடியாத அளவுக்கு டிராஃபிக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து இது வந்து மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்னாலையா இல்லை வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னே தெரியல. மாலுமே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அவனுக்கு அவ்வளோ குஷி. சஷ்வந்துக்கு ஒரே எக்ஸைட்டடாக வந்துட்டு இருந்தார். பிகாஸ் நாங்கள் மாலுக்கு போகும்போதெல்லாம் வந்து ஃபன் சிட்டிக்கு போகவே முடியல. பிகாஸ் ஏதாவது வந்து ஒன்று நாங்கள் லேட்டாக போயிடுவோம், இல்லை வேறு ஏதாவது வாங்குகிற மாதிரி திங்ஸ் வாங்குகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து சஷ்வந்துக்கான டே. நான் சொல்லிவிட்டு அவன்கிட்ட கிளம்பும் போதே இன்றைக்கி உனக்கான டே, நீ போய் என்ஜாய் பண்ணு, அம்மா வந்து ஜஸ்ட் உன் கூட வந்து நிற்கிறேன், அவ்வளோதான், முடியலன்னா ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். போன உடனே வந்து ஹேம்லேஸ்குள்ளே தான் போனோம். ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹேம்லேஸ் ஷாப் இருக்கும், டாய் ஷாப்பு. ஸோ அங்கே வந்து எப்படின்னா எப்போவுமே ரஷ்ஷாக இருக்குங்க. எல்லா மாலில் இருக்க எல்லா குழந்தையும் அங்கே தான் இருப்பாங்க போல். பிகாஸ் அங்கே வந்து எப்படின்னா குழந்தைங்களை வந்து அவங்க விளையாட விட்டு அவங்க அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ அட்லீஸ்ட் குழந்தைங்க போய் எல்லாத்தையும் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பசங்க வரைக்குமே இருப்பாங்க. ஸோ நானும் இதெல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தேன். பட் எஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் எஸ் பிராண்டட் ஐட்டம் இல்லையா. ஸோ இப்போ நான் விளையாண்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5,000 அண்ட் ஸ்கேட்டிங் எல்லாமே இருந்தது. எல்லாமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவனே வந்து அவன் எதுவுமே ஆக்சுவலி கேட்ட அடம்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து அவன் எல்லாத்தையுமே வந்து விளாண்டுட்டு இருந்தான், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேம்லேஸோட ஃபன் சிட்டி. இது ஹேம்லேஸ் டாய் ஷாப் வேறு, இது வந்து தனியாக ஃபன் சிட்டி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து வீட்டிலே இருக்க அடம் பண்ணுறாங்க, போர் அடிக்குது அப்படின்னா சில ஃபன் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணால் தான் உள்ளாரையே விடுவாங்க. பட் இந்த வந்து ஹேம்லேஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஃபன் சிட்டி இருக்குது ஃபீனிக்ஸ் மாலில், அங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளார போய் என்ன இருக்குதுன்னு விசிட் பண்ணி குழந்தைங்கள அதில் உட்கார வச்சு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம போய் ரீசார்ஜ் பண்ணி நம்ம விளையாட வச்சுக்கலாம். இது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வந்து சஷ்வந்தை கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சாச்சு. ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே இன்றைக்கி ரீசார்ஜ்லாம் பண்ணலை. அண்ட் அவனும் கேட்கவே இல்லை. பிகாஸ் ஹேம்லேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் சிட்டி கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு 600 or 650 ஏதோ. பட் குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எவ்வளோதான் வந்து குழந்தைங்கள விளையாட வச்சாலும் அட்லாஸ்ட் வந்து அவங்களுக்கு பத்தாது இல்லையா. நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து சஷ்வந்த் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. பட் டைமும் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக விளையாட்டு காமிச்சு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுக்கு வீக்கெண்ட் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.